வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூசியமுக்கு வெளியில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது என்ட்ரி, செம்ம மாசாக இருக்கா? பாருங்கள் எப்படி இருக்குது. இனிமேல் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் மியூசியம் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பெரிய லாபி இருக்கும். இல்லை மியூசியம் உள்ளே போகல, நம்ம ஜஸ்ட் இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான். இங்கே வந்து டிக்கெட்டு வந்து ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டாங்க ட்ராவல்ஸில். அது வந்து காமிச்சிட்டு வெயிட் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போனோம். அந்த சைட்லலாம் தெரியுது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா அரபிக் கேலிகிராஃபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விண்டோஸ், இது ஃபுல்லாகவே விண்டோஸ் தான். அந்த நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே ஃபுல்லாக அரபிக் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு கேலிகிராஃபி யூஸ் பண்ணி இந்த விண்டோஸ் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்யூச்சர் மியூசியமோட ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு மாதிரி ஷேப் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்திங்கன்னா 77 மீட்டர் ஹைட். அந்த ஹைட்டில் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இந்த மியூசியமில் என்ன இருக்குன்னா அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஏஐ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் 2071 வந்துட்டு எப்படி நம்ம இருக்க போகிறோம், எப்படி ஒரு கார் வந்து ஃப்ளை ஆக போகுது, கார் ஃப்ளைட் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே மியூசியம். அது வந்து ஃபுல்லாக மியூசியம் இருக்குது. இங்கே உள்ள மியூசியமில் எல்லாமே டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், லிஃப்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. லிஃப்டெல்லாம் டெக்கரேஷன் எல்லா இன்டீரியர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். லிஃப்ட்டு கூட அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். இது உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃப்யூச்சரில் துபாய் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி கார் யூஸ் பண்ண போகிறாங்க, ஃப்ளையிங் கார்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க, அது எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க. ரோபோ எல்லாமே இருக்குது இங்கே. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அட்வான்ஸ்டு கார்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு லாபியில் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour ஆகுது, ஒரு 15 minutes ஆகுது எடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோராக போயிட்டே இருக்கும் இந்த லிஃப்ட்டு. அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியது தான். நிறைய இருக்குது ஆனால் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லிஃப்ட்டுக்கு மட்டும், அது ஏன்னு தெரியல. இது பாருங்கள் ஃபுல்லாகவே அரபிக் கேலிகிராஃபி தான். இப்போ உள்ளே வந்து பார்த்தா அப்படியே எல்லாமே தெரியும். நல்லா இருந்தது. அப்படியே இதை ஆன் த வே நம்ம மெட்ரோவில் போகும்போதும் சரி, காரில் போகும்போதும் சரி, இந்த மியூசியம் நிறைய வாட்டி நம்ம திருப்பி அதை பாஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டுருப்போம். ஏன்னா அத்தனை வாட்டி பார்ப்போம் இதை. எந்த ஒரு சைட் சீனுக்கு நம்ம போனாலும் இந்த மியூசியம் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸில் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மியூசியம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஒரு மியூசியம் வச்சுருப்பாங்க. ஃப்ரான்ஸில் கூட மியூசியம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அது நான் இன்னும் போனதில்லை. ஆனால் இங்கே துபாய் மியூசியம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த அரபிக் கேலிகிராஃபி யூஸ் பண்ணி தான் இந்த அப்படியே ஃபுல்லாக எல்லா விண்டோஸும் அப்படியே பண்ணியிருப்பாங்க. இது நனையாது, உள்ளே தண்ணியும் வராது. ஆனால் இது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு லேடி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கைஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். எல்லோரும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-20 மெம்பர்ஸ் அப்படியே பெரிய லிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக. அதில் தான் உள்ளே போக போகிறோம். சின்ன லிஃப்ட்டு கிடையாது, ரொம்ப பெருசு. ஒரு 20-30 பேர் போகிற அளவுக்கு பெரிய லிஃப்ட் இருக்கும். அது துபாய்னால் நம்ம சொல்லவே வேணாம் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் துபாய் எப்படி இருக்குன்ட்டு. நான் ரொம்ப பிரமிச்சு போய் நின்ன இடம் இதெல்லாம் தான். துபாய்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது நான் செகண்ட் டைம் போகிறேன். செகண்ட் டைம் போனாலும் எனக்கு இது பார்க்குறதுல எனக்கு வந்து சலிக்கவே இல்லை. திரும்ப சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காமிக்கணும்னு. எல்லாமே ஃபுல்லாகவே நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க அங்கே. எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பாருங்கள், அது லிஃப்ட்டு போகிறது உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே என்ட்ராக போகிறோம். பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு லிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. பாருங்கள் கைஸ், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை ஒரு மாதிரி எல்இடி லைட்டில் வந்து ஒரு மாதிரி பூமி மாதிரி இருக்கும், எர்த்த மாதிரி காமிச்சிட்டு பாருங்கள். அப்படியே இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல சரியாக. பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே ஒரு எல்இடி லைட்டு மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தா நிறைய பீப்புள்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. இதை பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ ஒரு லேடி ஃப்யூச்சர் மியூசியம்னு சொல்கிறாங்க. இதை தான்
துபாயில் வந்து இந்த இடம், இந்த பிளேஸ் இது எப்படி உருவாக்கணும், என்னென்னலாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி துபாயில், அது எப்படி இதை உருவாக்கணுங்கிறத பற்றி தான் இப்போ இவங்க எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் இது நல்லா தெரியும். இதுக்கு அடுத்த வர வீடியோ வந்து ஃபுல்லாகவே மியூசிக்கோடு வரும் பாருங்கள். ஏன்னா நான் வந்து அது வந்து மியூசிக் அவங்க பேசுகிறது அந்த வாய்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், என்னோடய வாய்ஸை விட. அவங்க தான் நிறைய என்னென்னலாம் இருக்குன்றது எப்படி இப்படிலாம் பண்ண போகிறோம், ஃபியூச்சர் மியூசியம் பற்றி எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த லிஃப்ட்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே உள்ள வெளியில் நின்றுட்டுருக்கோம், அது எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படியே கொஞ்சம் நேரம், கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அரௌண்டு, அதான் 15 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது துபாய், செம்மையாக இருக்கும் துபாய். இன்னும் நிறைய சைட் சீன் போக போகிறேன், இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சைட் சீன் இருக்குது. நிறைய ட்ராவல்ஸும் இந்த மியூசியம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, எல்லாமே தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் 6 nights 7 days நான் இதெல்லாம் கேட்டு வாங்கினேன், மென்ஷன் பண்ணி துபாய் மியூசியம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி. துபாய் வர முடியாதவங்க, துபாய்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ் கிட்ட நம்ம பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி லேடி எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம், நம்ம ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுருக்காங்களே அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு நின்றுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய அதர் கண்ட்ரிஸ் பீப்புள் கூடலாம் நிற்கிறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இனிமேல் தான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இனிமேல் இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் கைஸ், மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஜாலியாக இந்த துபாய் வீடியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா இனிமேல் தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றா நல்லா கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இந்த டூர் ஜாலியாக கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், until then, bye from Shinamika. Bye, take care, ciao, bye bye.